காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் பத்மசாலியர் சமூகத்தினரால் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் அம்மனுக்கு பிரதிஷ்டை நடைபெற்று சுமார் 6 மணி அளவில் மார்க்கண்டேயன் கோவிலிலிருந்து நகைப்பட்டி கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்பு பத்மசாலியர் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கோவிலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் செய்து வழிபட்டனர். 7 மணி முதல் 10 மணி வரை சிவாச்சாரியாரின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. கோடைக்கால வெயிலில் பக்தர்களின் தாகங்களை போக்க ஜி.டி. மனோகரின் குடும்பத்தின் சார்பாக பக்தர்களுக்கு பாதாம் பால் மற்றும் ரோஸ் மில்க் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பத்மசாலியர் இளைஞரணி சார்பில் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்பட்டது. விழாவில் பத்மசாலியர் சமூக மகளிரணி மாநில தலைவி தேவகுமாரி, காரைக்குடி பத்மசாலியர் இளைஞரணி தலைவர் ஹரிகிருஷ்ணன், வசந்தம் கேட்டரிங், பத்மசாலியர் சமூக கௌரவ தலைவர் மார்க்கண்டேயன் செட்டியார், தலைவர் சக்திவேல் செட்டியார், அறங்காவலர் லட்சுமணன் செட்டியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பத்மசாலியர் சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்கள், பெண்கள் மற்றும் இளைஞரணி சார்பாக செய்யப்பட்டிருந்தது. காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் பத்மசாலியர் சமூகத்தினரால் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் அம்மனுக்கு பிரதிஷ்டை நடைபெற்று சுமார் 6 மணி அளவில் மார்க்கண்டேயன் கோவிலிலிருந்து நகைப்பட்டி கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்பு பத்மசாலியர் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கோவிலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் செய்து வழிபட்டனர். 7 மணி முதல் 10 மணி வரை சிவாச்சாரியாரின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. கோடைக்கால வெயிலில் பக்தர்களின் தாகங்களை போக்க ஜி.டி. மனோகரின் குடும்பத்தின் சார்பாக பக்தர்களுக்கு பாதாம் பால் மற்றும் ரோஸ் மில்க் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பத்மசாலியர் இளைஞரணி சார்பில் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்பட்டது. விழாவில் பத்மசாலியர் சமூக மகளிரணி மாநில தலைவி தேவகுமாரி, காரைக்குடி பத்மசாலியர் இளைஞரணி தலைவர் ஹரிகிருஷ்ணன், வசந்தம் கேட்டரிங், பத்மசாலியர் சமூக கௌரவ தலைவர் மார்க்கண்டேயன் செட்டியார், தலைவர் சக்திவேல் செட்டியார், அறங்காவலர் லட்சுமணன் செட்டியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பத்மசாலியர் சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்கள், பெண்கள் மற்றும் இளைஞரணி சார்பாக செய்யப்பட்டிருந்தது. காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவிலில் பத்மசாலியர் சமூகத்தினரால் 45ஆம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் அம்மனுக்கு பிரதிஷ்டை நடைபெற்று சுமார் 6 மணி அளவில் மார்க்கண்டேயன் கோவிலிலிருந்து நகைப்பட்டி கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது. பின்பு பத்மசாலியர் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கோவிலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் செய்து வழிபட்டனர். 7 மணி முதல் 10 மணி வரை சிவாச்சாரியாரின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. கோடைக்கால வெயிலில் பக்தர்களின் தாகங்களை போக்க ஜி.டி. மனோகரின் குடும்பத்தின் சார்பாக பக்தர்களுக்கு பாதாம் பால் மற்றும் ரோஸ் மில்க் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பத்மசாலியர் இளைஞரணி சார்பில் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்பட்டது. விழாவில் பத்மசாலியர் சமூக மகளிரணி மாநில தலைவி தேவகுமாரி, காரைக்குடி பத்மசாலியர் இளைஞரணி தலைவர் ஹரிகிருஷ்ணன், வசந்தம் கேட்டரிங், பத்மசாலியர் சமூக கௌரவ தலைவர் மார்க்கண்டேயன் செட்டியார், தலைவர் சக்திவேல் செட்டியார், அறங்காவலர் லட்சுமணன் செட்டியார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.